Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு வீடியோ. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா க்ளூகன் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து க்ளூகன் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலருக்கு வந்து இந்த க்ளூகன் பத்தி தெரிஞ்சிருக்காது. ஒரு சிலருக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது. சோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நான் வந்து புதுசா அந்த க்ளூகன் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இது வந்து ஆன்லைன்லயே நமக்கு வந்து இப்போ அவைலபிளா இருக்கு. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா நேரடாக்கு ஷாப்ல தான் வந்து இது நான் வாங்கியிருக்கேன். வந்து நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 150 200 அந்த மாதிரி ரேட்டில் வரும். இன்னொரு சைஸ் இருக்குது, அது வந்து 250 அந்த மாதிரி ரேட்டில் வரும். இது வந்து 150க்கு தான் நான் நேரடியாக வந்து ஷாப்பில் போயிட்டு வாங்கியிருக்கேன். ஆன்லைன்லேயும் பாருங்கள் கிட்டத்தட்ட 200க்குள்ளே தான் இருக்கும். இந்த க்ளூ ஸ்டிக்கு இது கூட சேர்த்து கொடுப்பாங்க. ஒன்ஸ் வந்து இந்த க்ளூக்கன் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா இதுக்கான க்ளூ ஸ்டிக்கு மட்டும் நம்ம தனியாக கூட வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் இது கூட வந்து ஒரு 3 ஸ்டிக் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ருபீஸ் 10 ருபீஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன மாதிரியான பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது, என்ன மாதிரி புதுசாக இருக்கவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த க்ளூ கன்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆன் ஆஃப் பட்டன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன் பண்ணிக்கிறது, அது வந்து ஆஃப் பண்ணிக்கிறது. நம்ம யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இது வந்து பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து நம்ம பிளக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்து நம்மளுக்கு லைட் எரியும். ஸோ அதுக்காக இந்த இண்டிகேட்டர் லைட் ஒன்று இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ இன்ஸ்டர்ட் பண்ணுறதுக்காக. இந்த க்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 சைஸ் இருக்கு நம்மளுக்கு. இந்த மாதிரி சின்ன மிஷினில் போடுறது ஒன்று இருக்கு, இதோட பெரிய க்ளூ கன் ஒன்று இருக்கு இல்லையா, அதில் போடுறதுக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த க்ளூ ஸ்டிக் மறுபடியும் தனியாக வாங்கும்போது நீங்கள் பார்த்து வாங்கிக்கணும். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இதில் இன்சர்ட் பண்ணணும், இந்த உள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு ஸ்டாண்ட் கொடுப்பாங்க. இது வந்து தனியாக தான் இருந்தது, நான் தான் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணேன். இதை பாருங்க, இப்படி எடுக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த க்ளூ வந்து கீழே வைக்காம, இது வந்து சூடாக இருக்கும் இல்லையா, ஸோ அதனால கீழே வைக்காம இந்த மாதிரி வைக்கிறதுக்காக சப்போர்ட்காக கொடுத்துருக்காங்க. பாருங்க, கீழே படாது. இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூகன் யூஸ் பண்ணும்போது மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக கை வைக்கக்கூடாது. குழந்தைங்க இருக்கும்போது கண்டிப்பாக அது யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஹைட்டில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல மட்டும் கை வைக்கக்கூடாது. இது வந்து மெட்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுற டைமில். ஸோ அதனால் இந்த இடத்துல மட்டும் கை வைக்காதீங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த மாதிரி இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யூஸ் பண்ணுற இன்ஸ்டன்ட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கீழே வைக்கணும் அப்படின்னும் போது இப்படி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கிறது. இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த க்ளூ ஸ்டிக் வந்து நான் இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதில் படுற வரைக்கும் நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். இந்த வழியாக வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி காட்டுறேங்க. அந்த க்ளூ ஸ்டிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளூ ஸ்டிக் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது வரைக்கும் வர மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்க அப்படின்னா போதும். நம்ம இது வந்து அகைன் ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள் உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இது வரைக்கும் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் இது வந்து இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது வந்து நான் பிளக் பண்ண போகிறேன். இதில் இருக்க இது பிரிச்சுட்டு நான் பிளக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த க்ளூகன் பயன்படுத்தி நம்ம எந்த மாதிரியான பொருளை வேணாலும் வந்து ஸ்டிக் பண்ணலாம். இன்ஸ்டன்ட்டாக, அதாவது வந்து உடனே நம்மளுக்கு இது வந்து ஸ்டிக் ஆகும். ஸோ அது அந்தளவுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. இதில் வந்து மரக்கட்டை, பிளாஸ்டிக்கு, இரும்பு எது வேணாலும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி தான் நம்மளுக்கு. பட் ஜஸ்ட் வந்து இது இடத்துல சூடாகும், அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அவ்வளோதான், கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் ஒட்டியும் நான் காமிக்கிறேன். இதை நான் பிளக் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து வச்சிடுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணிக்க போகிறேன். ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு லைட் எரியும். கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். நம்ம க்ளூ இன்சர்ட் பண்ணியிருக்க இல்லையா, அது வந்து மெல்ட் ஆகி இதில் வந்து வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இதில் மெல்ட் ஆகி வர ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமா நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். இது மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த க்ளூ வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நான் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணி காட்டுறவாங்க. இருக்கு இல்லையா, இது வந்து ஒட்டாம அப்பப்போ கீழே விழுந்தே வந்து பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சு. இது வந்து நான் டோரில் ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதை மறுபடியும் வந்து நான் ஸ்டிக் பண்ண முடியுமா அப்படின்றத இதை வச்சு நான் செக் பண்ண போகிறேன். கேமரா ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நான் கேமரா வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த டோரில் தான் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓகேவா, இதை வச்சு நான் ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் நான் அதை செட் பண்ணிட்டு இப்போ நான் இதை உங்களுக்கு ஸ்டிக் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் நம்மளுக்கு ஸ்டிக் ஆகுது. பிளஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல எடுத்துருக்கிறது பிளாஸ்டிக்ல, இந்த பேப்பர் இருக்குல்ல, இது வந்து பிளாஸ்டிக். ஸோ அதனால எனக்கு ஒட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மெல்ட் ஆகுது அந்த பேப்பரும். மற்றபடி வந்து நல்லா ஸ்டிக் ஆகுது. வேற ஏதாவது பொருள் வந்து நான் உங்களுக்கு ஒட்டி காமிக்கிறேன்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோட்டோவில் இந்த சைடில் இருக்க அந்த இது வந்து எடுத்துக்கிச்சு. இதை பாருங்கள், இது மாதிரி எடுத்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஸ்டிக் பண்ண முடியுமா அப்படின்றத செக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல வந்து நான் க்ளூ போட்டுட்டு ஒட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் மறுபடியும் வந்து க்ளூகன் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணதுக்கப்புறமா இங்கேவும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து எனக்கு கொஞ்சம் சூடாக தான் இருக்குது, இப்போ தான் நான் ஓட்டினேன் அப்படின்றதால. இந்த மாதிரி வந்து க்ளூ வந்து மெல்ட் பண்ணிக்கிறேன். மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். இப்போ நான் இதை வந்து ஒட்டியாச்சு. இது எந்த அளவுக்கு வந்து ஒட்டுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே ஸ்ட்ரிக்காக இருக்குது. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கம் வெளியில் வராமல் ஒட்டியிருக்கணும். நான் அப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் வெளியில் வந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை. பட் இது வந்து கரெக்டாக ஒட்டினீங்க அப்படின்னா சூப்பராக வருது. நல்லாவே இருக்குது, ஃபிக்ஸர் ஆகிடுச்சு. இது பாருங்கள், நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது இது. நீங்கள் பெரிய சைஸ் வாங்க தேவையில்ல. நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், ஜஸ்ட் எப்பயாவது தான் யூஸ் பண்ணோம் அப்படின்போது சின்ன சைஸே போதும். ரொம்பவே சூப்பராக இருக்குது இது. கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி பார்க்கலாம். இது இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா வந்து உள்ளே சேர்த்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் இன்சர்ட் பண்ணிட்டு பார்த்தா அந்தளவுக்கு வந்து ஒர்க் ஆகலை. கொஞ்சம் உள்ளே டைட்டாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு, அவ்வளோ வந்து டைட்டாக இல்லை இன்சர்ட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்குது. இந்த க்ளூ ஸ்டிக்கு மறுபடியும் வாங்கும்போது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 சைஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம பார்த்து வந்து வாங்கிக்கணும், அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்குது அப்படின்னாலும் அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லா கடைகளையும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்டேஷனரி ஷாப்லேயே வந்து இப்போ நம்மளுக்கு இது வந்து கிடைக்கும். நீங்கள் அங்கே கிடைச்சது அப்படின்னா கூட வாங்கிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.